பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே. இன்றைய தினம் ராகவேந்திர சுவாமிகளின் அவதார தினம். ராகவேந்திர சுவாமிகள் புவனகிரியிலே அவதரித்தார். அன்றைய தினம் என்ற இந்த சப்தமி. ராகவேந்திர சுவாமியுடைய கல்வி கேள்வியெல்லாம் கும்பகோணத்தில் இருக்கின்ற விஜேந்திர மடம் அருகில் அவர் வாழ்ந்தார் பல ஆண்டுகள். அதன் பின்னர் அவருக்கு பட்டாபிஷேகம் காவேரி நதிக்கரை, தஞ்சாவூர் காவேரி நதிக்கரையில் நடைபெற்றது. அதன் பிறகு துங்கபத்ரா நதிக்கரையிலே அவர் பிருந்தாவன பிரவேசம், அதாவது ஜீவசமாதி அடைந்தார். உண்மையிலே ஜீவசமாதி தான். அந்த ஜீவசமாதி அங்கு துங்கபத்ரா நதிக்கரையிலே பிருந்தாவன பிரவேசம் அடைந்தார். நமக்கு இன்றைக்கு இந்த கலியுகத்திலே நம்முடைய தமிழகத்திலே அவதரித்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆந்திர மாநிலத்திலே கர்நாடக மாநிலத்தின் அந்த இரண்டுக்கும் இடையே இருக்கிற அந்த மந்த்ராலயத்திலே, அந்த பார்டர்னு சொல்லுடைய கர்நாடக மாநிலம் பார்டர், அதுக்கடுத்து ஆந்திர மாநிலத்திலே அந்த துங்கபத்ரா நதிக்கரையிலே பிருந்தாவன பிரவேசம் அடைந்திருந்தாலும் அவர் நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு அவரிடம் கேட்டு பெறலாம். அவ்வளவே நமக்கு தருகிறார். வேலை இல்லையா வேலை கேட்டு வாங்கலாம், உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையா, குழந்தை பிறக்கலையா குழந்தை பாக்கியம், திருமணமாகவில்லையா திருமணம், இப்படி அனைத்து வகையிலும் அவருடைய பிருந்தாவனமோ இதோ தற்போது நீங்கள் படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறியா, இது மாதிரி சின்ன பிருந்தாவனம் தாமரத்துலையோ இல்லை பித்தளை வெங்கலத்தில் கிடைக்கும். அதை வீட்டில் வாங்கி வச்சு கூட நீங்கள் ஒரு ஜலம் ஊற்றி ஒரு ரெண்டு துளசி இலையை போட்டுட்டு அவரை ஒரு ஸ்டூல் மேலே இல்லை ஒரு மேலே வச்சுட்டு ஒரு 12 பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு 45 நாள் பண்ணால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும். ஆக மந்த்ராலயம் போக முடியாதவா இந்த மாதிரி பண்ணலாம். பக்கத்தில் மிருத்திகா பிருந்தாவனம் மடம் இருந்தால் அங்கே போய் நீங்கள் பண்ணலாம். முடியாதவா வீட்டில் இந்த மாதிரி கூட பண்ணி தினமுமே பண்ணி நம்ம வேண்டிய வரங்களை அவர்கள் கேட்டு பெறலாம். இப்போ மந்த்ராலயங்கிறது அதாவது பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவேன்னு சொல்கிறோம் இல்லையா. கல்ப விருட்சம் என்றால் என்ன? இந்த மந்த்ராலயம் இப்போ கல்ப விருட்சமாக இருக்குது. அதாவது மரம் அங்கேயே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. அப்போ அது அங்கே மரமாக இருந்து கல்ப விருட்சமாக இருந்து நமக்கு அருள் புரிகிறார். நம்மளால் அங்கே எப்பவும் போக முடியுமா? முடியாததுனால காமதேனுவாக நமக்கு அருகிலேயே மிருத்திகா பிருந்தாவனத்தில் எழுந்துள்ளி நமக்கு காமதேனுவாக அவர் நமக்கு அருள் புரிந்து வருகிறார். ஆகவே ராகவேந்திரன் அனுபவம் ராகவேந்திரன்